ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிசைன் தான் பண்ண போகிறோம். போனதாட்டி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னு உங்களுக்கு தெரியுமா? மறந்துருச்சா? நிச்சயமாக மறந்துருக்காது. போனதாட்டி நம்ம ரிசைன் அவுட் தான் பண்ணியிருந்தோம். அது சூப்பராக சாலிடாக ரெடி ஆகிருந்துச்சு. இப்போ வாங்க நம்ம அதை பார்க்கலாம். இப்போ நம்ம கீ செயின் தான் பண்ணியிருந்தோம் ரிசைன் ஆர்ட்டில். இப்போ அது எவ்வளோ நல்லா சாலிடாக ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி நான் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா ரப்பரான மோல்டு தான். நீங்கள் எப்படி வேணாலும் எடுக்கலாம். சூப்பராக க்ளீனாக நல்லா சூப்பராக வருது பாருங்கள். இந்த மாதிரி எவ்வளோ அழகாக ஸ்டோன் மாதிரி எவ்வளோ அமுக்குனாலும் உடையாது ஃப்ரெண்ட்ஸ் இது. ஆனால் நீங்கள் கையில் க்ளவுஸ் மாஸ்க் எல்லாம் போட்டு பண்ணுங்கள். ஏன்னா இந்த வாடை தலை சுற்றுற மாதிரி இருக்கும். கையில் க்ளவுஸ் போட்டால் ஒட்டாமல் இருக்கும். கையில் க்ளவுஸ் போடலைன்னா எடுக்க 3 மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்து இருந்துக்கோங்க. நான் இப்போ கையில் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் போனதாட்டி பண்ணியிருந்தேன்னு இல்லை. நான் கையில் க்ளவுஸ் மட்டும் போட்டிருந்தேன். ஆனால் ஃபேஸில் மாஸ்க் மட்டும் போடல. நீங்கள் அது போட்டுருங்க. இப்போ நம்ம இதெல்லாம் சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் அப்பாவுக்கு நான் ரீசெண்டாக பண்ணியிருந்த கீ செயின். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அந்த ஸ்டோன்ஸ் மாதிரி பண்ணியிருந்தது உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் சும்மா அழகுக்கு நீங்கள் எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். பிரேஸ்லைட்டு இதுக்கெல்லாம் போட்டிருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப் என்ன ஷேப் வேணாலும் இங்கே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணியிருந்தேன். இது கூட நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் ரீசெண்டாக சில இதெல்லாம் பண்ணியிருந்தேன். அதை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். நான் இதை எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு 2 பேர்த்துக்கும் வெட்டிங் டே அப்போ கொடுத்தது. இது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் G ஃபார் கங்கா அம்மாவுக்கு பண்ணது, S ஃபார் சித்தார்த் அண்ணனுக்கு பண்ணது, M ஃபார் முத்து கணேஷ் அப்பாவுக்கு பண்ணது, J ஃபார் ஜனனி எனக்கு பண்ணது. நான் Jல 2 பண்ணியிருந்தேன். Jல இன்னொரு பண்ணியிருந்தது அது ஃபஸ்ட் டைம் பண்ணது. அது ஒழுங்காகவே வரல, நல்லா கையிலலாம் ஒட்டிடுச்சு. அதனால் நீங்கள் க்ளவுஸ் போட்டு பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. இந்த மாதிரி MJ இதற்கெல்லாம் நீங்கள் கீ செயின் போடலைன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். அதில் இந்த மாதிரி நீங்கள் சில்வர் கீ செயின், கோல்டன் கீ செயின், எந்த கீ செயின் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அது நான் இப்போ இன்னும் போடல, அதனால் இப்படி தான் இருக்கும். நான் ஏற்கனவே போட்டதில் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வெட்டிங் டே, நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வருதுன்னா, இல்லைன்னா நம்ம எங்கேயாவது ஆனிவர்சரி வேறவங்க வெட்டிங்க்கு போகிறோன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, சந்தோஷமாகவும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கீ செயின் இருந்துச்சுன்னா உங்களோட லவ்டு ஒனுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி தரலாம். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதனால மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் பெல் பட்டன் மறக்காமல் அமைக்கிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் ஜனனிஸ் வேர்ல்ட். பாய்.